இதில் பூரா அந்த எம்சி இனிமேல் ஆர்சி டீல் தான் மொத்தம் கொடுப்பா. ஆமாம், டீலுக்கு டீலுக்கு இந்த மாதிரி இந்த இதில் எம்சிக்கு தான் ஆமாம் ஆமாம் ஏசி டோட்டலாகவே என்னடா தூத்துக்குடி அரசு மருத்துவமனை புதிய கட்டடத்தில் உள்ள 4வது மாடியில் கருவை ஆரம்பிக்கும் வெளிப்பகுதியில் தீப்பிடித்து கொண்டதாகவும் உதவிக்கு வருமாறு தீயணைப்பு அழைப்பு வந்த காரணத்தால் நம் குழுவினர் விரைந்து வந்து பார்க்கும்போது 4வது மாடியில் அறுவை சிகிச்சை போடுறதுக்கு வெளியே இருந்த சர்க்கியூட் பிரேக்கர் பகுதியில் தீ ஏற்பட்டது. அங்குள்ள பணியாளர்கள் அனைத்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த பார்க்கும்போது சிறிதளவு புகை வருது. அதையும் நம்முடைய தீயணைப்பங்களை கொண்டு வைக்கப்பட்டது. ஏற்கனவே இது போன்ற அவசர காலங்களில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று நர்ஸுகள் மற்றும் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. அதனால் அதை ஞாபகப்படுத்தி கொண்டு உரிய தீயணைப்பு பணிக்கு தீயணைப்பை பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. முயற்சியிடமின்றி எந்தவித காயமின்றி இந்த விபத்தானது சரி செய்யப்பட்டது என்பதை எப்படி சார் இது அறுவை சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கும் போதே அறுவை சிகிச்சை நடக்கும்போது முடிச்சுட்டாங்க. கேட்டோம், அறுவை சிகிச்சை வந்து முடிச்சுட்டாங்க. ஆல்ரெடி முடிச்சுட்டாங்க. அந்த ஃபைனல் ஸ்டேஜ் இருந்ததுனால இமீடியட்டாக அவங்க எவாகேஷன் பண்ணாங்க. அவங்களே உள்ளே எவாகேஷன் பண்ணிட்டாங்க. உள்ள இருந்த டாக்டர்ஸ் வெளியே வந்துட்டாங்க. அசிஸ்டண்ட் நம்ம சர்ஜிகலேஷன் எல்லாம் வெளியே வந்துட்டாங்கனால எந்த விதமான உயிர் சேதமும் இல்லை காயமாக ஏற்படும். தீயணைப்பு துறையில் ஒவ்வொரு வருடம் வந்து ஒத்திகை நடத்தும் போது வந்து அதை பார்த்தா இது பண்ணியிருக்கோம். நிச்சயமாக சார், ஒரு 3 மாதங்களுக்கும் நாங்கள் வந்து பயிற்சி கொடுக்குறோம். இது வந்து தீயணைப்பு பயிற்சி மட்டுமல்லாது எப்படி ஆட்களை வந்து வெளியேற்றணும், எவாக்குவேஷன் பண்ணணும் நம்ம நடத்துகிறோம். காலமுறையான பயிற்சி பண்ண விளைவாகவும் இந்த நடவடிக்கை வந்து தூரியமாக செயல்படுத்தப்பட்டு தீ அணைக்கப்பட்டது. மற்ற பகுதிகள்லாம் எப்படி சார் இருக்குது? இப்போ இந்த இடத்துல ஃபயர் ஆகிருக்குது. ஏன்னா நீண்ட நாட்கள் ஆச்சு இந்த இதில் வயரிங்லாம் பண்ணியிருக்காங்க. காலமுறையாக வந்து மின்சாரம் வந்து பராமரிப்பாங்க. ஏஎம்சின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதனுடைய தான் மெயின்டைன் பண்ணுறது. எல்லோரும் சேர்ந்து அதை பராமரிக்கணும். எல்லா துறையோடைய பங்களிப்பு இருக்குல்ல, அரசு மற்றும் சிறப்பாக நடக்கிறது. காலமுறையாக அவங்க வந்து
கருவிகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பரிசோதனை பண்ணி வைப்பாங்க. ஏஎம்சி போட்டிருப்பாங்க. அதனால் இது மாதிரி எந்த விதமான பெரிய அளவில் அசம்பாவிதம் நடந்துருக்காங்க. ஓகே சார்.